ஐகாஸ் டிமார்ட்டோடைய பர்ச்சேஸ் வந்து பார்த்திங்கன்னா மினி பர்ச்சேஸ் தான். ஆனால் வந்து மேங்கோ வந்து ஜூஸ் லைன் டேஸ் ஜூஸ் வந்து அதோட கூட டம்ளர் வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அந்த டம்ளரும் கொடுத்துருப்பாங்க ஃப்ரீன்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் குவாலிட்டி பார்த்திங்கன்னா நல்லா திக்னஸாக தான் இருக்குது. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லலாம். அந்த மாதிரி வந்து நல்ல குவாலிட்டியாக கொடுத்துருக்காங்க. இது வந்து சுகர்லாம் ஆட் பண்ணி வரும். நம்ம வந்து வாட்டர் மட்டும் மிக்ஸ் பண்ணி அதோட சாப்பிடணும். ரொம்ப வந்து ஜூஸாக அப்படியே ஃப்யூராக இது எடுக்க முடியாது. வாட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட முடியும். அப்புறம் வாட்டர் மில்லனு, அதுக்கப்புறம் வந்து முழாம்பழம் வாங்கிட்டு வந்தேன். முழாம்பழமும் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து போட்டிருப்பாங்க. வெயிட் செக் பண்ணி தான் ரேட் வந்து எல்லாத்துலேயுமே மென்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இப்பி மேகி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரெட்டு. அது வந்து பார்த்திங்கன்னா 84 ரூபா சம்திங் வந்தது. ஸோ அது வந்து 2 rupees மட்டும் வந்து லெஸ் பண்ணுவாங்க போல் இருக்குது. பில்லு தான் வந்து தெரியும். அதுக்கப்புறம் மேங்கோ வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் வந்து வெயிட் போட்டு அதையும் வந்து ரேட் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே டிமார்ட்லேயே தான். கல்யாணி பூசணிக்காய் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து திஷ்டி சுற்றுறதுக்காக தான் வந்து மெயினாக செய்வாங்க. ஆனால் நான் வந்து ஜூஸ் போடுறதுக்காக இதை வாங்கிட்டு வந்தேன். குக் பண்ணி சாப்பிட்லாம், திஷ்டியும் எடுக்கலாம். நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கல்யாணி பூசணிக்காய் வாங்கிட்டு வந்தீங்கன்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மினி பர்ச்சேஸ் தான் வந்து இன்றைக்கி வந்து வாங்கிட்டு வந்தது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த காம்போ ஆஃபரில் வந்து பார்த்திங்கன்னா லிக்விட்லாம் வந்து வாங்கிட்டு வந்தேன். லைசால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்திரம் வளர்க்குற லிக்விட்டு, அதுக்கப்புறம் டாய்லெட்டுக்கு லிக்விட்லாம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம காம்போ ஆஃபர் தான் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது எதுக்காகனா 138 ரூபா காம்போ ஆஃபரில் வந்து வந்தது. 138 வந்து பார்த்திங்கன்னா இந்த 3 பேக்கேஜுமே நம்மளுக்கு வந்துச்சு. பார்த்திங்கன்னா இது மாதிரி நீங்கள் காம்போ ஆஃபரில் என்னென்ன வாங்கியிருக்கீங்க மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். காம்போ ஆஃபரில் வாங்கும்போது சில பொருட்கள் வந்து கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரியும். இதே மாதிரி நீங்கள் வாங்கியிருந்தீங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மினி பிளாக் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து டிமார்ட்டோட வாங்கிட்டு வந்த பர்ச்சேஸ் தான். அடுத்த வந்து வீடியோவில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்னன்றதை வாங்கிட்டு வர்றதை ஒவ்வொன்றா டிமார்ட் பர்ச்சேஸில் நான் அப்டேட் பண்ணுறேன். நீங்களும் அதே மாதிரி டிமார்ட்லேயும் இல்லை ஹோல்சேல் கடையில் வாங்குறீங்களோ எது வந்தாலையும் மென்ஷன் பண்ணுங்கள். கமெண்டில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். என்னென்ன திங்ஸ் வந்து வாங்குறீங்க, எது ரேட் வந்து அதிகமாக இருக்குது, நான் ரேட்டு எது அதிகமாக கொடுத்து வாங்குறேன்றது அப்போ தான் எனக்கு தெரியும். நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிங்கன்னா. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாத்ரூம் வந்து டாய்லெட் வாஷ் பண்ணுறோடைய நம்ம வந்து ப்ரஷ் வந்து வாங்கிட்டு வந்தது. இது கொஞ்சம் திக்னஸ் குவாலிட்டியாக இருந்தது. ஸோ அதனால் பரவாயில்ல. அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கான் வந்து கிளிக் பண்ணுங்கள். மறக்காம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.